Good morning, students. Today we are going to see about some other derived units such as electric current, amount of substance and luminous intensity. So what is electric current? Flow of electric charges in a particular direction is known as electric current. So இது எப்படி மெஷர் பண்ணுறது? எலக்ட்ரிக் கரண்ட் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, எவ்வளவு எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஒரு கண்டக்டரில் ஒரு செகண்டில் போகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணால் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணலாம். So what is the formula? Electric current is equal to amount of electric charge by time. I electric current நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? I is equal to amount of electric charge Q ன்னு வச்சுக்கிறோம். Q by T. I is equal to Q by T. அப்போ எப்படி calculate பண்ணுறது? The magnitude of electric current is the amount of electric charges flowing through a conductor in 1 second. Conductor na the material which conducts electricity. So எவ்வளோ சார்ஜ் ஒரு கண்டக்டரில் ஒரு செகண்டில் போகுதுங்கிறது தான் என்னது எலக்ட்ரிக் கரண்ட். இப்படி தான் மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் சார்ஜோட மெஷர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் கூலும் சொல்கிறோம். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா ஆம்பேர் அண்ட் இட் இஸ் டினோட்டட் as ஏ. கரண்ட்டுக்கோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா என்ன சொல்லணும்னா ஆம்பேர். அதோட யூனிட்டை எப்படி மார்க் பண்ணுறோன்னா ஏ அப்படின்னு மார்க் பண்ணுறோம். இஃப் 1 coulomb ஆஃப் சார்ஜஸ் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர், அப்போ என்ன இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் தானே பாஸ் பண்ணுறதை நம்ம மெஷர் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ சார்ஜ் பாஸ் ஆகுதுங்கிறது பார்த்தோன்னா, இஃப் 1 coulomb ஆஃப் சார்ஜ் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் இன் 1 second, ஒரு கூலும் எலக்ட்ரிக் சார்ஜு ஒரு கண்டக்டரில் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுறதை நம்ம மெஷர் பண்ணோன்னு சொன்னால் அதுதான் ஒரு ஆம்பேர். அதுதான் என்னது ஒரு ஆம்பேர்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் 1 coulomb ஆஃப் சார்ஜ் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ எ கண்டக்டர் இன் 1 second, தென் த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் இஸ் செட் டு பி 1 ஆம்பேர். அப்போ 1 ஆம்பேர்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. சரி, இதை வந்து ஒரு டூலை வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் த டூல் கால்ட் அம்மீட்டர். அம்மீட்டர் இஸ் த டிவைஸ் யூஸ் டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இது ஒன் வேர்டு கேட்கலாம். ஸோ இதில் நிறைய ஒன் வேர்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிச்சு. ஃபார்முலா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. So SI unit of electric current என்னன்னா ampere. So what is the instrument, what is the device used to measure electric current na ammeter. Okay, so the problem is given here. So we will see the problem now. We see the problem 1. If 2 coulomb of charge flows through a circuit for 10 seconds, calculate the current. What is given here? Charge. So charge is equal to charge Q is equal to how many coulombs? 2 coulombs. So write it as 2C. Okay. Then next one is seconds. How many seconds it is given? Seconds. We have to write it as time. Time T is equal to how many seconds it is given? 10 seconds. Okay. You know the formula for current. I is current. So what is the formula for current? I is equal to Q by T. So Q is 2C, 2 by time 10 seconds, so 2 by 10 is equal to 0.2. So what is the unit for current? Ampere. So 0.2 ampere. Okay, now we are going to see about amount of substance. Next category, amount of substance. Okay, what do you mean by amount of substance? Amount na அளவு, amount of substance na ஒரு பொருளோட அளவு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். Amount of substance is a measure of the number of entities present in a substance. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு பொருள், அதில் எவ்வளவு என்டைட்டிஸ் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் மெஷர் பண்ண போகிறது. ஓகே, த என்டைட்டி மே பி அண்ட் ஆட்டம். என்ன என்டைட்டிங்கிறது என்ன பார்ட்டிக்கிள் அப்படின்னா, அது வந்து ஒரு ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், அயானாக இருக்கலாம், எலக்ட்ரானாக இருக்கலாம், இல்லை புரோட்டானாக இருக்கலாம். ஏதோ ஒரு என்டைட்டியை, ஒரு பொருளில் உள்ள என்டைட்டியை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மெஷர் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் தி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஜென்ரலி த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் அதோட ஆட்டம்ஸ்க்கோ அல்லது மாலிகூல்ஸ்க்கோ ஈக்குவம் ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். கேன் யூ கவுண்ட் த நம்பர் ஆஃப் காப்பர் காயின்ஸ் இந்த பிக்சர்? இப்போ நிறைய காப்பர் காயின்ஸ் இருக்குது. எத்தனை காப்பர் காயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் we can count them easily. எத்தனை இருக்குது? உங்கள் புக்கில் கொடுத்துருக்க படத்தை பாருங்கள், 4 காப்பர் காயின் இருக்குது. ஸோ அதை ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம், 4 காயின்ஸ்னு சொல்லலாம். ஆனால் அந்த காயின்ஸில் உள்ள என்டைட்டிஸ் எத்தனை இருக்குதுன்னு சொன்னால் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். இந்த என்டைட்டிஸை நம்ம வந்து கவுண்ட் பண்ண, ஏன்னா இட் இஸ் நாட் விசிபிள்.
ஓகே, we cannot easily count it. ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரியா? சரி, இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் அ மாலிகுல் இன் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் மெஷர்ட் இன் மோல். அந்த இதை எந்த இதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா மோல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எஸ்ஐ யூனிட். இது அந்த மோலுங்கிறது என்னென்னா எஸ்ஐ யூனிட். ஓகே, ஸோ இந்த மோல்ங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் மோல்? மோல் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி amount of substance which contains 6.023 into 10 to the power of 23 entities. ஒரு மோல்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸில் 6.023 into 10 to the power of 23 entities இருந்ததுன்னு சொன்னால் அது ஒரு மோல். இப்போ அதில் டபுள் மடங்கிறதுனா 2 மோல் அப்படி சொன்னால் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ வாட் இஸ் 1 மோல்? அதோடைய இது என்ன அப்படின்னா வேல்யூ என்னன்னா 6 பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை வந்து நீங்கள் நம்பராக தான் சொல்லணும். 6.023 ஓகே இன்ட்டு 10 to the power மேலே போட்டால் என்னது பவர் 10 to the power of 23 போட்டால் என்னது 100000 சொல்லிட்டு எத்தனை ஜீரோஸ் பண்ணணும் 23. அப்போ அந்த வேல்யூவை 6.023 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய அளவு தான் ஒரு மோல். ஓகே, இட் இஸ் டினோட்டட் as மோல், MOLன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஒரு பொருளோட என்டைட்டிஸு அல்லது ஆட்டம்ஸை நம்ம கால்குலேட் பண்ணால் ஒரு மோலோட அளவு தெரிஞ்சுருக்கணும். அப்போ எத்தனை மோல் இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி அந்த பொருளோட அளவு என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவாகாட்ரோ நம்பர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சவர் அவாகாட்ரோ அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். ஸோ இந்த நம்பருக்கு இன்னொரு பேர், இந்த வேல்யூக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அவாகாட்ரோ நம்பர். இது கூட ஒன் வேர்டில் கேட்கலாம். வாட் இஸ் அவாகாட்ரோ நம்பர் அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் எழுதணும். 6.023 into 10 to the power of 23. Okay, do you understand about the amount of substance? Okay, now we are going to see about luminous intensity. Okay, have you seen the scenes on the television பார்த்துருக்கீங்க. அது ஒரு மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் நம்ம பார்த்துருப்போம். அதில் அம்பையர் வந்து கையில் என்ன வச்சுருப்பாருன்னா ஒரு மிஷின் மாதிரி வச்சுட்டு அப்படியே செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு படத்தில் கூட உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது எது செக் பண்ணுறாங்கன்னா இஸ் செக்கிங் த இன்டென்சிட்டி ஆஃப் லைட் பை யூஸிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அவங்க எதை பார்க்குறாங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை பார்க்குறாங்க. எவ்வளோ லைட் இருக்குது. இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடணுன்னா கரெக்டான அளவில் லைட் இருந்தால் தான் பால் வர்றது தெரியும், போகிறது தெரியும். ஓகேவா? ஸோ அந்த இன்டென்சிட்டியை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அம்பையர்ஸ். ஓகே, the measure of the power of the emitted light by a light source in a particular direction per unit solid angle is called as luminous intensity. luminous intensity ஓட definition என்ன அப்படின்னா the measure of the power of the emitted light. ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது, அங்கே நிறைய லைட்டெல்லாம் வச்சுருப்பாங்களே, அதுலேருந்து வரக்கூடிய எமிட்டட் லைட் அது எவ்வளோங்கிறத எப்படி மெஷர் பண்ணுறதுனா பை அ லைட் சோர்ஸ் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் பெர் யூனிட் சாலிட் ஆங்கிள். ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் பெர் யூனிட் சாலிட் ஆங்கிளில் எவ்வளோ லைட் வருதுங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னா லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தா இட்ஸ் கேண்டலா. இட்ஸ் டினோட்டட் அஸ் CD. இதோட யூனிட் வந்து என்னென்னா கேண்டலா. ஓகே, இந்த லைட் எமிட்டட் ஃப்ரம் எ காமன் வேக்ஸ் கேண்டில். நம்ம வீட்டில் இப்போ மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சோன்னா ஒரு லைட் வெளிச்சம் வருது இல்லையா, அதுதான் வந்து அதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் தான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கேண்டலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கேண்டலானா எவ்வளோ அளவுங்கிறது நமக்கு எப்படி இது பண்ணி பார்க்குறோன்னா ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சா எவ்வளோ வெளிச்சம் வருதோ அதுதான் அப்ராக்சிமேட்டாக ஒரு கேண்டலா. ஸோ லூமினஸ் இன்டென்சிட்டி இஸ் மெஷர்ட் பை ஃபோட்டோமீட்டர். சரி, இதை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டால் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ஃபோட்டோமீட்டர் இல்லைனா லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் கிவ்ஸ் த லூமினஸ் இன்டென்சிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேண்டலா டைரக்ட்லி. அதை வந்து கேண்டலாவிலே மாற்றி நமக்கு கொடுத்துரும். இப்போ கீழே ஒரு மிஷின் மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதில் வந்து இதுக்கு பேர் தான் என்னென்னா ஃபோட்டோமீட்டர். இதில் எவ்வளோ கேண்டலா லைட் இருக்குங்கிறத நமக்கு சொல்லிடும். ஸோ அப்போ அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து இவ்வளோ கேண்டலா லைட் இருந்தால் தான் மேட்ச் கரெக்டாக விளையாட முடியும், கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அந்த லைட் இருக்கா அப்படின்றத அந்த ஃபோட்டோமீட்டரை வச்சு அவங்க செக் பண்ணுவாங்க. Okay, do you understand? So this is luminous intensity. Okay, then next class la nama plane angle, solid angle paakalam. Okay, thank you.